Hello students, 11th Tamil first midterm examsக்கு இயல் 1 இயல் 2 இந்த ரெண்டு யூனிட்டும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு இருக்கு. ஸோ இந்த யூனிட்ல லாஸ்ட் மினிட்ல எதெல்லாம் நம்ம படிச்சோம்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். 1 மார்க் கொஸ்டின்ஸ் இன்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யுகத்தின் பாடல் ஆசிரியர் சு வில்வரத்தினம் இது 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே போல உங்களுக்கு இந்த நூல்வெளியில பிங்க் கலர்ல லெட்டர்ஸ் கொடுக்குறாங்களே அந்த சென்டென்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, அதெல்லாம் 1 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒவ்வொரு புள்ளையும் இந்த கவிதை பிழையோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்குலாப். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இலக்கண தேர்ச்சிக்கொள் பேஜ் நம்பர் 15ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 5 இது நாலுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் உயிரீறு மெய்யீறு விளக்குக, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு அடுத்தது பல உள்தெரிக யூனிட் 1 இயல் 1ஓட பல உள்தெரிக எல்லா கொஸ்டின்ஸுமே படிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குருவினால பொறுத்தவரையும் பேஜ் நம்பர் 16ல கொஸ்டின் நம்பர் 1 பேச்சு மொழி எழுத்து மொழி காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின் நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளில் நெஞ்சம் படரும், இதுல இருக்க தொடை நயங்கள் அது இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4 படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5 இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சிறுவினால கொஸ்டின் நம்பர் 1, 3, 5 இது மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டின் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, என்னுயிர் தமிழ் மொழி என்பேன். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட்னா 1, 3, 5. நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 கொஸ்டின்ல இந்த 2 கொஸ்டின் கண்டிப்பா படிக்க பாருங்க. டாப்பரா இருக்கவங்க செகண்ட் கொஸ்டினை ஒரு ரிவைஸ் கொடுக்க முடிஞ்சா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 18ல தமிழாக்கம் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது மொழியோடு விளையாடு இந்த பேஜ்ல பேஜ் நம்பர் 19ல எண்ணங்களை எழுத்தாக்குகன்னு இருக்கு இல்லையா, ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்கள் ஆக்குக இருக்கு இல்லையா, ஸோ இதையும் படிச்சுக்கோங்க, இதுவும் வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்க, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிற்க அதற்கு தக நீங்க 10th படிக்கும் போதே உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா, ஸோ இதே பேட்டர்ன்ல உங்களுக்கு முன்மாதிரியானவர்கள் என்று யாரை கருதுவீர்கள், அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பும் நற்பண்புகளை குறிப்பிடுக, இதுல இருந்து முன்மாதிரியானவர், நான் விரும்பிய நற்பண்பு, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம், ஆல்ரெடி நீங்க வந்து கலைச்சொல் அறிவோம் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் இது ஃபுல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயல் 2ல பேஜ் நம்பர் 26ல பாருங்க கவிதை பிழை ஐங்குறு 100 இதன் ஆசிரியர் பேயனார், அதை நோட் பண்ணிக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 27ல சொல்லும் பொருளும் காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பிடம் இதெல்லாம் மழைக்கால மலர்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போதுனா மொட்டு, அலர்ந்துனா மலர்ந்து, கவினினா அழகுற, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து இலக்கண குறிப்பு ஆள் அசைநிலை கண்ணி அண்மை வினிச்சொல் ஆடுகம் தன்மை பன்மை வினைமுற்று பகுப்பத உறுப்பிலக்கணம், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து உங்களுக்கு நூல்வெளியில ஐங்குறு 100 அதோட விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 + குறுமை + 100 இதை பார்த்துக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பேஜ் நம்பர் 28ல கவிதை பிழையில மனோன்மணியத்தோட ஆசிரியர் யாருன்னா பே சுந்தரனார், இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பேஜ்லயே சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. நாங்கூழ் புழுனா மண்புழு, ஓவானா ஓயாத, பாடுனா உழைப்பு, வேதித்துனா மாற்றி. இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கடிநகர் சாலத்தொகும் இது எல்லாமே உரிச்சொல் தொடர். ஸோ இங்க இருக்கிறது ஃபுல்லாவே படிங்க, எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். பகுப்பத உறுப்பிலக்கணம் இதுவும் பார்த்துக்கோங்க. அதே போல புணர்ச்சி விதி உழுதுழுது உழுது கூட்டல் உழுது அதெல்லாம் நல்லா பாருங்க. பேரழகுனா பெருமை கூட்டல் அழகு, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 42ல உங்களுக்கு இலக்கண தேர்ச்சிக்கொள் இருக்குல்லையே, அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குற்றியல் உகர புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கருவிழி பாசிலை சிறியன் பெருங்கல் இதெல்லாம் புணர்ச்சி விதி தந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க, அது இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் புலனறிவு வில்லொடிந்தது வழியில்லை திரைப்படம் ஞாயிற்று செலவு, இதுவும் புணர்ச்சி விதி பாருங்க. அடுத்து பொருத்தி விடை தேர்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பல உள் தெரிக இருக்கு இல்லையா, ஸோ இந்த பல உள் தெரிகளை எல்லாத்தையுமே படிங்க, 1 மார்க் கொஸ்டின்ஸ் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. குருவினால கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5 5மே படிக்கணும். அதுல 1, 2, 5 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டின் மாநில மரம் உழுவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்துனி தொடரின் பொருள் 5 வேளாண்மை மந்திரங்கள். ஸோ குருவினாவை பொறுத்தவரையும் 5மே படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கவங்க இந்த 3 கொஸ்டினை மிஸ் பண்ணாம படிங்க. சிறுவினால பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1ம் 3யும் ஸ்லோ லேர்னர்ஸ் படிச்சுக்கோங்க. டாப்பரா இருக்கவங்க செகண்ட் கொஸ்டினும் சேர்த்து படிங்க.
வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா, இவையின் யாமெல்லாம் செவ்விதில் துண்ணில் தழைப்பதற்கு இடமில்லை, இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெடுவினால பார்த்தீங்கன்னா புல் நாங்கூழ் புழுவை நோக்கி நடராசன் உரைப்பனவை யாவை, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு துணைப்பாட கதை. ஸோ இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. அடுத்து பேஜ் நம்பர் 45ல தமிழாக்கம் கண்டிப்பா எல்லாமே படிக்கணும். அடுத்தது 46ல மழங்கொழி பிழைகள் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. வெரி 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 இம்பார்ட்டன்ட், எல்லாமே படிக்கணும். அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்து இலக்கிய நயம் பாராட்டுக. டாப்பரா இருக்கவங்க படிங்க. இலக்கிய நயம் மேக்சிமம் கேட்கறது கிடையாது. ஒரு 10% சான்சஸ் இருக்கு, 90% கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ டாப்பரா இருக்கவங்க ஒரு ரிவைஸ் கொடுத்துக்கோங்க. மொழியோடு விளையாடுல எண்ணங்களை எழுத்தாக்குக. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க, இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து முழக்கத்தொடர்கள், சாரி அது தேவை கிடையாது. நிற்க அதற்கு தக, இதை நோட் பண்ணிக்கோங்க. கோபம் வரும்போது, உடலில் நிகழும் மாற்றங்கள், மனதில் நிகழும் மாற்றங்கள், நான் செய்ய வேண்டியது, இதெல்லாம் உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறள்ல உங்களுக்கு மெமரி எல்லாம் நான் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இங்கே ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ 2, 3, 4, 8 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். 13, 15, 16. ஸோ மெமரியை பொறுத்தவரை அதை மிஸ் பண்ணிடாதீங்க. 19, 22, 24 எல்லாமே திருக்குறள்ல கண்டிப்பா நீங்க படிச்சாகணும். மனப்பாட பகுதியை இம்பார்ட்டன்ட் நினைச்சு எதுவுமே பார்க்க வேண்டாம், எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். திருக்குறள்ல நூல்வெளியில திருக்குறள் உலக பொதுமுறை என்னும் போற்றப்படும் தமிழ் இலக்கியமாகும். இது 1 மார்க்ஸ் பத்தி படிச்சுக்கோங்க. அடுத்து குறள் வெண்பா என்னும் பாவகையான ஆனது திருக்குறள். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறளின் சிறப்பினை விளக்க புலவர் பலர் பாடிய பாடல்களோட தொகுப்பு நூல் தான் திருவள்ளுவ மாலை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 1 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு. அணி கண்டிப்பா ஒரு கொஸ்டின், அணியிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். வேற்றுமை அணி, உவமை அணி, அதுக்கடுத்தது சொல் பின்வரு நிலை அணி, அதுக்கடுத்தது பிரிது மொழிதல் அணி. இந்த அணி நடத்தணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைன்னா நான் வந்து குவார்ட்டர்லிக்கு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ வீடியோ பார்த்த உடனே அணி வேணுன்றவங்க இம்மிடியேட்டாக கமெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சும் அணி நடத்தணும்னு கமெண்ட் வந்தால் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை இம்மிடியேட்டாக போட பார்க்குறேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 54ல கற்பவை கற்றப்பெண் இருக்குல்லையா, இதில் இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே படிங்க. எதுவுமே சாய்ஸ்ன்னு படிக்காதீங்க. படத்துக்கு பொருத்தமான இந்த படத்தை கொடுத்து அதுக்கு பொருத்தமான திருக்குறள், அடுத்தது துன்பப்படுவர் யாரு, அது அடுத்து 3rd ஒன், அடுத்து 4th, அடுத்து 5th, அடுத்து 6th, 7th, 8th எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த 6th ஒன் வந்து பொறுத்துக்க கண்டிப்பாக வந்து அப்படியே செட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 9th, 10th இந்த 10மே நீங்கள் படிக்கணும். 1 மார்க்ஸை பொறுத்த வரையும் திருக்குறளில் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ கற்பவை கற்ற பெண் தானே, இது எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கற்பவை கற்ற பெண்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸே கொடுத்துருக்காங்க திருக்குறளில். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதிலேயே தான் குருவினா சிறுவினாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். குருவினால பார்த்தீங்கன்னா இந்த 5 கொஸ்டின்ஸுமே படிக்கிறது டாப்பருக்கு பெஸ்ட். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க கொஸ்டின் நம்பர் 1, 4, 5 கண்டிப்பாக படிங்க. தீயினால் சுட்டதை புண் என்றும் நாவினால் சுட்டதை வடு என்றும் வள்ளுவம் கூறுவது எது, அடுத்தது சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள், அடுத்து மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர்கள் யார். ஸோ 1, 4, 5 100% படிக்கணும். 2, 3 டாப்பராக இருக்கவங்க படிங்க. சிறுவினாவை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 1, 3, 4 இந்த 3 கொஸ்டினை டாப்பர், ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக படிங்க. எல்லாமே இது வந்து அணி. ஸோ இதுல இருந்து ஒரு அணி 100% வரும். புரிஞ்சுதுங்களா? டாப்பரா இருக்கவங்க இந்த 2nd கொஸ்டின் புகழுக்குரிய பண்புகளாக நீவீர் கருதுவனை யாவை, புகழின் பெருமையை பொதுமறை வழி நின்று விளக்குக. கண்டிப்பா இது படிக்க பாருங்க. கண்டிப்பா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, சிறுவினா இல்ல திருக்குறள் அப்படின்னாவே அதோட குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நிறைய இருக்குன்றதுனால உங்களுக்கு நான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். முடியும் அப்படின்றவங்க மொத்தமா படிக்க பாருங்க. நெடுவினால கொஸ்டின் நம்பர் 1 and 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புவறிதல் அதிகாரம் வழி என்று விளக்குக. கொஸ்டின் நம்பர் 2 அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. ஸோ இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இயல் 2, இயல் 1 இது 2 யூனிட் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு இருக்கு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு இயல் 3 வரையும் போட்டிருந்தேன். ஸோ இதில் லாஸ்ட் மினிட் படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 11th மற்ற வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் மெட்டம்கான பிளேலிஸ்ட்டும் இருக்கு, மற்ற வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக வேறு என்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆள்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.